ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்க்கலாமா? நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம். அம்மா தான் செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அம்மா எப்படி அவங்க ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாய்ஸ் கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக மட்டன் குழம்பு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, அதே மாதிரி தான். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை நம்ம 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சோம்ல, அது சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம போட்டு வணக்கிக்கலாம். அது வணங்கிட்டு இருக்கிற டைம்லேயே தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். 1 kgக்கு நான் சின்ன தக்காளியாக இருக்கிறதா 2 போட்டுக்கிட்டேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விடுங்க. அது கூடவே மஞ்சத்தூள், சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி நல்லா உருண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கறி உங்களுக்கு நல்லா உருண்டு வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் ஆகும் பொழுது நம்ம தேவையான மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டிலேயே அரைத்து வச்ச மிளகாய்த்தூள், வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எடுத்தோன்னே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் வராது. அந்த ஆயில்லையே நல்லா அந்த சிக்கன்லேயே நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்புக்கு வரைக்கலைன்னா உப்பு போட்டு நான் தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். அந்த கொதி வரத்துக்குள்ளே நம்ம கடலையும் தேங்காயும் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கடலை அம்மா அரை மூடி வச்சுருக்காங்க. கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு வரதுக்குள்ளே நம்ம சிக்கன் நல்லா வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க அம்மா. சிக்கன் 3/4 தான் வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சாந்து ஆட்டி வச்சோம் இல்லையா, அது ஊற்றணும். அப்போ தான் சாந்து கொதிக்கிறதுக்கும் அந்த சிக்கன் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சாந்து ஊற்றிட்டாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, வேறு ஏதாவது காரம் ஏதாவது வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தட்டம் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா, மூடி வச்சு அதில் ஃபஸ்ட்டு கொதி வருது இல்லையா, அப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலக்கொட்டை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்த குழம்பு கறியோடு சாப்பிட மாட்டாங்க, தனியாக வறுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்குமா, அதனால் அம்மா வறுத்துட்ருக்காங்க. எப்படி வறுப்பாங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறாங்க. பச்சை மிளகாய் மஸ்ட்டு போடணும், அதுதான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 4-5 கீரி போட்டுக்கிட்டாங்க. தூளுப்பு, வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க மம்மி. அது போட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வைக்க சொல்லியிருந்தால ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கணும். அதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையில் வணங்கிக்கணும். இந்த வெங்காயம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். வெங்காயம் அதிகமாக போட்டோம்னா அப்புறம் இனிப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அம்மா இப்போ கறி மசாலாவும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறாங்க. நான் கறி மசாலா மட்டும்தான் போடுவேன். இப்போ குழம்புல இருக்கிற கறியெல்லாம் எடுத்து போட்டு வணக்க வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு சேர்த்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஏன்னா நம்ம ரொம்ப ட்ரையாக தான் வணக்க போகிறோம், அதனால் அடி பிடிக்கும் இல்லையா, அதுக்கு தவிர்க்கிறதுக்கு தான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுறாங்க அம்மா. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
எல்லோரும் போய் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பொங்கல் சாப்பாடு தான் செஞ்சுருந்தோம் இதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோன்னு சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன்ல. சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock பக்கமாலாம் டெஸ்ட் அட்டன் பண்ண போயிட்டோம். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 3 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். அம்மா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க குழம்பு. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். அப்புறம் எப்போவுமே நீங்கள் இதே தான் ட்ரை பண்ணுவீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.